அந்த இப்ப எடப்பாடியே சரணம் ஏன் போயிருக்காங்க? எடப்பாடி தான் பொதுச்செயலாளர். இப்ப 50 பேர் ஏன் போயிருக்காங்க? அதான் எப்ப உங்க ராஜீவ்காந்தி கொண்டு வராங்க. அந்த சட்டத்துக்கு எதிராக நீங்களே பேசக்கூடாது. வேலுமணி வேற, எடப்பாடி வேற. வேலுமணி நாங்க வேற, வேலுமணி ஏத்துருக்கோமா நாங்க? கோர்ட்ஸ்ல உங்களை ஆதரித்தவங்க என்ன பைத்தியம்? அது என்ன எடப்பாடி மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க? ஏன் எடப்பாடி தான் சார் எல்லாரும் ஒண்ணு தானே சார்? யாரு தலைமை? வேலுமணி, சிவி சண்முகம். யாரு தலைமை? யாரு தலைமை? எடப்பாடி தலைமை. இவங்க குழந்தைங்க. கன்விக்டர் ஜெயலலிதா இருந்தா விஜய் கட்சியில சேர முடியாது. டெஃபினட்டா சேர முடியாது. ஆனா செங்கோட்டையன் சேரலாம். சார் இப்ப நீங்க ரூலிங் கவர்மெண்ட் உங்களை பார்த்து பத்திரிக்கை கேள்வி கேட்கதா செய்யும். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. அது ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு முதலமைச்சரான பிரதமரை போய் சந்திப்பது இயல்பு தான். நிதியமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு, உள்துறை அமைச்சரை சந்திக்கல. ஆனால் பிரதமரையும் நிதியமைச்சரையும் சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன புரோட்டோக்காலில் சொல்லப்பட்டதுன்னா, அப்படியே சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திப்பாங்க, இடதுசாரி தலைவர்களை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. அப்படி யாரையுமே அவர் சந்திக்காமல் வந்தது பலருக்கு ஆச்சரியங்கள் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் போய் சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. எப்படி பார்க்குறீங்க? நான் இது ஏன்னா எங்களுக்கு கர்நாடகாவில் ஒரு பெரிய மேகதாது இது ஒரு மாற்றம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாற்றம் நடந்துகிட்ருக்கு. 2.5 வருஷத்துக்கு பதிலாக 3 வருஷமாக வாய்ப்பு கொடுத்த சித்தராமையா இறங்கி டிகே சிவகுமார் சிஎம்மாக இருக்கார். அதில் ராகுல் காந்தி ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. அதனால தான் சந்திக்கல. ஒன்றும் பெரிய டிகே சிவகுமார் சித்தராமையாவுக்கு முன்னாடியே சிஎம் ஆக போகிறாருங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவருடைய ஆதரவாளர்கள். தொடர்ச்சியாக சொல்லிட்டு அந்த இஷ்யூ ஓடிக்கிட்டு தான் இருந்தது. ஒன்றும் புதுசு அந்த இஷ்யூ இல்லை. அந்த இஷ்யூவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் சித்தராமையா ஒரு மாஸ் லீடர். 2.5 வருஷத்தில் அவரே முன்னாடி அக்ரிமெண்ட்டே 2.5 வருஷங்கிறது. அப்புறம் அவருக்கு போன நவம்பரே மாறி இருக்கணும். இன்னொரு 6 மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கேரளாவில் முடிஞ்ச மாதிரி அங்கேயும் பின்னாடி ஒரு பெரிய அதிருப்தி வந்துடும். ஒரு அதிருப்தி ஆகி காங்கிரஸ்குள்ளே இப்போ அங்கே பிஜேபி ரொம்ப வீக்காக இருக்குது. கர்நாடகாவில் இப்போ அங்கே வட கர்நாடகாலையும் எடியூரப்பா வயசானப்புறம் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லீடர் வரல. ஸோ வட கர்நாடகாலையும் இப்போ அவங்க வீக்காக இருக்கு. அங்கே தானே அவங்க ஸ்ட்ராங்கு. லிங்காயத் ஏரியாவில் அவங்க ஸ்ட்ராங்கு. ஸோ அங்கே திரும்பி அவங்கள வளர விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் உள்ளுக்குள்ளேயே நாங்கள் முன்னாடியே அவர் ப்ராமிஸ் பண்ணது தான். யாருக்கு? டிகே சிவகுமாருக்கு முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணது. ஆனால் சித்தராமையாக்கு பதவினா யாருக்கு கொஞ்சம் இன்னும் நம்மளே இருந்துடலாமேன்னு பார்த்தாரு. அதை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ இது நடக்கும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத போது ராகுல் காந்தி கூப்பிட்டு போன வாரம் மாற்றிடுங்க, நீங்களே ப்ராமிஸ் பண்ணீங்க. ஜூன் 18ஆம் தேதி இது ராஜ்யசபா எம்பி பொசிஷன் ஓப்பன் ஆகுது. அவரை டெல்லிக்கு கூப்பிட்டு ராஜ்யசபாவில் கூப்பிட்டு நீங்கள் அகில இந்திய லெவலில் ஒரு ப்ளே பண்ணுங்கன்னு. இன்னொரு விஷயம் காங்கிரஸில் இது ஒரு ஜெனரேஷன் ஷிஃப்ட்னு கூட நீங்கள் பார்க்கலாம். கேரளாவில் நீங்கள் ரமேஷ் செரிதானாக்கும் இல்லாட்டா கேசி வேணுகோபாலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக 60 வயசு இருக்கிற சதீஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஈவந்தோ எம்எல்ஏ சப்போர்ட் கேசி சாருக்கு இருந்தாலும் மக்களோட ஆதரவு விடி சதீஷன்ட்ட இருந்ததுனால 10 நாள் டைம் எடுத்தாலும் கரெக்டாக டைம் எடுத்து பண்ணாங்க. ஸோ காங்கிரஸில் சவுத்தை கன்சாலிடேட் பண்ணுற வேலையில் இருக்குது. கேரளாவில் ஒரு மாற்றம் பார்த்தீங்க, இதில் ஒரு மாற்றம் பார்த்தீங்க. இதில் கர்நாடகாவில் முன்னாடியே நடந்திருக்க வேண்டிய மாற்றத்தை இப்போ பார்த்தீங்க. அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அது நேற்று ஒரு ட்ராமா வேறு ஆகிடுச்சு. நேற்று சொல்லாமல் கொண்டாமல் 8 மணிக்கு கவர்னர் கிளம்பி போயிட்டார். மத்திய பிரதேஷ் கவர்னர் நைட்டாக அவர் யார்கிட்டையும் சொல்லாமல் பாம்பே போய் பாம்பேலேருந்து மத்திய பிரதேஷ் போயிட்டார். கேட்டால் என் ஃபேமிலி எமர்ஜென்சின்ட்டார். ஸோ முன்னாடியே சொல்லிட்டு கூட போகல. அப்போது ராஜ்பவனில் போய் யார்கிட்ட ரெசிக்னேஷன் கொடுக்கறதுன்னு அந்த டிலே, அந்த ப்ராப்ளம் தான் இருந்தது. அடுத்தது டிகே சிவகுமார் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறாரு. அதுக்கு பதிலாக யார் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக போடுறது? அதுக்கப்புறம் சித்தராமையா பையனை கேபினெட்டில் போடுறது.
பல குரூப்பை பேலன்ஸ் பண்ணுற வேலையில் பிஸியாக இருந்தார். அதில் நேற்று முந்தா நேற்று ஃபுல்லாக மீட்டிங் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். இல்லை, இந்த விஷயம் நடக்க போகுதுன்னா முன்கூட்டியே சொல்லியிருக்கலாமே. இப்போ ராகுல் டெல்லி போயிருக்கும் போது போய் சோனியா காந்தி ராகுல் யாரையுமே சந்திச்சிருக்கலாமே. அவர் பாருங்க, நீங்கள் சொல்லலைன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை பைக்காட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, விஜய் தவிர்த்துட்டாரா, ராகுல் பிஸியாக இருந்தாரா? அது நமக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் காரணமாக இருக்கும்னு நாங்கள் யூகம் தான். நான் போய் ராகுல் காந்தியும் கேட்கல, நீங்கள் போய் விஜயும் கேட்கல. இல்லை, அவங்க அமைச்சரவை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். காங்கிரஸ் அமைச்சரவை அவங்க இல்லை, எங்கள் அமைச்சர். ஆமாம், அவங்க அமைச்சரவை நடந்துட்டு அதை முதல்ல திருத்துங்க. நான் அவங்க இல்லை, எங்கள் அமைச்சர். ராகுல் காந்தி பாயிண்ட் இருந்து சொன்னேன். ராகுல் காந்தி அவங்க அந்த கவர்மெண்ட் அதான் அதனாலதான் சொல்றேன். அப்போ எங்கள் அமைச்சர் அப்போ அதனாலதான் உங்க தலைவரை பத்தி உங்ககிட்ட கேட்கிறேன். அவர் தவிர்த்தாரா, இவர் தவிர்த்தாரா? எங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து தவிர்க்க போகிறோம்? இல்லாட்டா எங்கள் கூட்டணி கட்சியே எங்களை துவக்கிறது. இது வந்து ஒரு வேலையாக தான் இருந்தது. ஒரு சாதாரண விஷயமா தான் பார்க்குறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் இப்போ கேரளாவில் பதவியேற்கும் போது கூட விஜய் வருவார்னு எதிர்பார்த்தாங்க, விஜய் வரல. அதே அவரே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுலேருந்து எங்களுக்கு அஃபீஷியலாகவே ரீசன் வந்தது. கூட்டம் அண்ட் செக்யூரிட்டிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். எங்கே போனாலும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் கம்யூனிஸ்ட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கம்யூனிஸ்டோட பல வேறுபாடு இருக்கலாம், ஆனால் வீட்டில் காசு வச்சுக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் என்றைக்குமே பிடிப்பட்டது கிடையாது. ஸோ அவர் முடிஞ்ச அன்றைக்கே இடி அவர் வீட்டுக்கு அமிச்சு ஏதாவது நீங்கள் கரப்ஷன் ஏதாவது சொல்லியிருந்தால் பரவாயில்ல, மணி லாண்டரிங் கேஸில் அவரை இறக்கி விட்டீங்க. ஸோ விஜய்க்கு அங்கே செக்யூரிட்டி ஒரு கன்சர்னாக இருந்தது, அதனால தான் விஜய் வரல. இது எப்படி அவர் பக்கத்து மாநிலம் கவர்மெண்ட் சேம் அவர் சொன்னது வெரி கிளியர்லி எங்களுக்கு அஃபிஷியலாக கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஷனை நம்ம எடுத்துக்கலாம். பாஜக பகச்சுக்கு வேணாம்னு நினைக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படி அப்படின்னா ஆட்சியே இருக்காது இல்லையா? இப்போ இவந்தோ 4 எம்எல்ஏ இல்லைன்னா கூட இந்த 6 பேர் இல்லைன்னா ஆட்சியே இருக்காது. எங்கள் 5 பேரும் மீதி 6 பேரும் சேர்த்து 11 பேர் இல்லைன்னா ஆட்சியே இருக்காது. ஸோ அதனால ஒன்றும் கிளியராக இருக்கிறாரு. அண்ட் எக்காலத்துக்குள்ள எவ்வளோ தான் நீங்கள் ஆசைப்பட்டா கூட பிஜேபி வந்து ஒரு கிறிஸ்தவரை சீஃப் மினிஸ்டராக இருக்க விடவே கூடாது. நீங்கள் என்ன வேணால் ஆசைப்படலாம். இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் ஆசைப்படலாம், இது மாதிரி பிஜேபியோட அவர் கை கோப்பாருன்னு. அவர் கை கோக்கவும் மாட்டார். பிஜேபியும் ஒரு கிறிஸ்தவரை வந்து ஒரு பெரிய மாநிலத்தில், ஒரு ஹிந்து மாநிலம், ப்ரிடாமினென்ட்லி 90% ஹிந்து, 85% ஹிந்துவாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்டியன் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறது அவங்க கண்ணை உறுத்தும். அதனால எக்காரணத்தை கொண்டும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. பாஜக ஒப்புக்கொள்ளுதோ இல்லையோ, விஜய் பாஜகவை எதிர்க்கிறாராங்கிற கேள்வி டெஃபினட்டா எதிர்க்கிறாரா நீங்க நம்புறீங்க? நான் டெஃபினட்டா நம்புறேன். நான் யாரு வந்து நீங்க அப்படிலாம் கேட்கறதா இருந்தா நம்ம என்ன மறந்துடக்கூடாதுன்னா, யாரு வந்து பிஜேபியோட உறவு கொஞ்சினாங்க, யாரு மந்திரி சபையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, யாரு இஸ்லாமியர் படுகொலை, யாரு இஸ்லாம் அரசியல்ல திமுக எல்லாரும் தான் கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க இல்ல 10 வருஷமா எங்களோட கொள்கை எதிரின்னு சொன்ன திமுக தான் ஒரு காலத்துல. ஆமா சார், ப. சிதம்பரம் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு. உங்க கட்சியை சேர்ந்த ஹாரும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் வச்சிருக்காங்க, டாக்டர் எல்லாரும் அந்த எலெக்ஷனை வச்சு மட்டும் நீங்க தீர்மானிக்க முடியாது. நான் உங்களே ஒண்ணு சொல்றேன், அந்த எலெக்ஷன்ல யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டும் தமாகவும் திமுகவும் கூட்டணி. தமாகலேருந்து அருணும் ப. சிதம்பரமும் இருந்திருப்பாங்க, கூட்டணி இருந்திருக்கும். நான் என்ன கேட்கிறேன், இல்ல 2001 வந்து திமுக, பாஜக, ஹாரூன், ப. சிதம்பரம் இவங்கெல்லாம் கூட்டணி வச்சு வள்ளல் பெருமாள் ஜெயிச்சாரு, ரங்கநாதன் யாரோ ஒருத்தர் ப. சிதம்பரம் ஜெயிச்சாங்க. நான் திரும்பி கேட்கறது அது பாஜக அலைன்ஸ் தான். நான் என்ன திரும்பி கேட்கிறேன், நான் சிம்பிளா கேட்கிற கேள்வி இதுதான். விஜயோ காங்கிரஸோ இந்து தீவிரவாதி, இந்து மதவெறிங்களுக்கு பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டு அரசாங்கத்தை காப்பாத்தினாங்களா? விஜய் இப்பதானே சார் வந்திருக்கிறாரு. சரி, விஜய் வந்ததுல இருந்து அவர் பாஜகவை எப்படி எதிர்க்கிறார், மத்திய அரசை எப்படி விமர்சனம் பண்றாங்க பார்க்க முடியும். நீங்க 67 வச்ச கூட்டணி, 2001 வச்ச கூட்டணில நீங்க பேச முடியாது. ஏன் பேச முடியாது? குஜராத் படுகொலைங்கிறது நம்மளோட வரலாறுல ஒரு கருப்பு புள்ளி.
அதுக்கப்புறம் தானே காங்கிரஸ் நீங்க திமுக நீங்களும் கொஞ்சம் அது ரைட்டு சார். ரெண்டு பேரும் இணைப்பிரியா கூட்டினாங்க. ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் ஏறி போய் குதிச்சதெல்லாம் குஜராத்துக்கு அப்புறம் தானே. திடீர்னு அதை மட்டும் நீங்க பேசும்போது நாங்க பேசல. வரலாறு பேசுனது யாரு? திமுக தான் பேசிச்சு. முதுகுல குத்தினீங்க, அது பண்ணீங்க, இது பண்ணீங்க. ஒரு தோல்வியை ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லை. மக்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டா ஓட்டு போட்டாங்க, ரைட்டுங்களா? மகாராஷ்டிரால பின்வழியா பிஜேபி உள்ள வந்துருச்சு. அப்புறம் உத்தவ் தாக்கரேயும் உடைச்சிட்டாங்க, சரத் பவார் கட்சியும் உடைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த ஆபத்து வந்துடக்கூடாது. துரோகி எடப்பாடி வழியால ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. எப்படியாவது அவரை வச்சு விஜயை பிடிக்கலான்னு சமுதாயமா காங்கிரஸ் அங்க போய் நின்று பேபிகிட்ட பேசி லெஃப்டும் கூட வந்தப்பறம் அந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. 3 வாட்டி கவர்னர் சட்டம் என்ன சொல்லுது? நீங்க மெஜாரிட்டி எல்லாம் வந்து ராஜ்பவன்ல காட்ட வேணாம். யாரு ஹையஸ்ட் ஓட்டு ப்ரீ போல் அலையன்ஸ் இல்லைன்னா யாருக்கு மேக்சிமம் சீட் இருக்கோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் கேட்டா அது உண்டு. அதெல்லாம் கொடுக்காதது என்ன? எடப்பாடி வழியா ஒரு விஜயை பிடிக்கலாம், தமிழ்நாட்டை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு சதி நடந்த போது காங்கிரஸ் உள்ள வந்து அதை தடுத்து காங்கிரஸ் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி அலைன்ஸ் வச்சிருச்சு விஜயோட. உங்க மாணிக் தாக்கூர், உங்க பிரவீன் சக்கரவர்த்திகள் பேசின பேச்சு அப்பயே அலைன்ஸ் வச்சுட்டு அவர் விசில் சின்னம் கிடைச்சோட விசில் அடிச்சுட்டு போறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. கொஞ்சம் இருங்க, நாங்க சொல்றது கேளுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்களுக்குள்ள ஒரு பெரிய லெவல்ல வந்து அது பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதே நீங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு பெரிய லெவல் ஆஃப் காங்கிரஸ் விஜயோட கூட்டணி பண்ண வச்சுக்கணுங்கிறது அவங்க ஆசையாக இருந்ததுல மாற்று கருத்தே கிடையாது. நானும் அந்த மீட்டிங்கில் இருந்தேன். டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் எல்லாருமே வந்து விஜயோட தான் கூட்டணி. 76 டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் உட்கார்ந்த இடத்துல முக்காவாசி பேர் விஜயோட கூட்டணி அப்படிங்கிறதான் கேசி வேணுகோபால்கிட்ட சொன்னாங்க. ஆனால் தலைமை என்ன சொல்லுது? சோனியா காந்தி, கார்கே, 2 சிதம்பரம் 3 பேரும் பேசி திமுகவோட தான் போனோம்னா வேறு வழிதான் திமுக போச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி கூட என்ன சொல்லியிருக்கிறாரு? காங்கிரஸ் ஒரு பழைய கட்சி, நாங்கள் பல பேர் பல கருத்து சொன்னோம், தலைமை என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கணும், கூட்டணி வச்சுக்கல, நாங்கள் கூட்டணி வச்சுக்கலான்னு பல பேர் சொன்னாங்க. நான் அதில் ஒருத்தன் கிடையாது. பட் 76 டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ல முக்காவாசி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் விஜயோட கூட்டணிங்கிறத பேசினாங்க. அது காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இவர் கட்சி உடையான்னு கட்சி சேமா இருந்தது, கட்சி டிசிப்ளின் என்ன கர்கே வந்து சொன்னப்புறம், கர்கே டிசிஷன் எடுத்தப்புறம் யாரும் போகாம தான் இருந்தோம். 28 சீட்ல இங்கே தான் கண்டெஸ்ட் பண்ணோம். எலெக்ஷன் ஜெயிச்சப்புறம், அதாவது இவங்க 108 சீட்டு வாங்கினப்புறம் எடப்பாடி பின்வழியா உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஒரு நோக்கத்துல நாங்க போய் சேர்ந்தோம். திமுக தான் வந்து அவங்களோட பகையை மறந்துட்டு அதிமுகவோட பேசி எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் யாருமே உறுதியா சொல்ல மாட்டாங்க. யாரும் பேபியே சொல்லிட்டாரு. பேபி சொல்லிட்டு மறுத்துட்டாரு சார். லேட்டஸ்டா இருங்க, நீ பேபி சொன்னதும் எனக்கு தெரியும். பேபி மறுத்த செய்தி இருக்கு. நீங்க கூகுள்ல தேடி பாருங்க. பேபி மறுத்த பேபி சொன்னது மறுத்துட்டாரு சார். அவரே மறுத்துட்டாரு. அத இருங்க சார், பேபி பேசுனது உண்மை. திருமாவே கட்சியில என்ன சொன்னாரு? என்ன சீஃப் மினிஸ்டர் ஆக்கி அதிமுகவும் தீக்கும் அப்படியாக சொல்லப்பட்டதுன்னாரு. நீங்க திருமாவளவன் பேச்ச கேளுங்க சார். எல்லாமே நீங்க எப்படியாவது ஆட்சியில இருக்கணும்னு இதுக்கு வந்து டெல்லியில இருந்து ரஜினி வேற தூது. அப்புறம் இல்ல ரஜினி எல்லாம் ஏன் சார் இழுக்கிறீங்க? உண்மை அதுதானே சார். அதாவது ரஜினி யாரோட ஆளுன்னு தெரியும். ரஜினிகாந்த் நரசிம்மராவுக்கு தெரியாதா? ரஜினிகாந்த் நரசிம்மராவுக்கு தெரியாது. ரஜினிகாந்த் ராகுல் காந்திக்கு தெரியாதா? ஸ்டாலின் கிட்ட போனா மட்டும் எப்படி சார் அரசியல்? ரஜினிகாந்த் எடப்பாடி தெரியாது ரஜினிக்கு. ரஜினிகாந்த் வந்து ராகுல் காந்தியை பார்த்தாரா? கோயத்தோட வந்து கோபாலபுரம் 1 மணி நேரம் செய்து 2 நிமிஷம் போய் பார்த்தாரா? வேற எங்க போய் பார்த்தாரு? செனட்டாப் ரோட்ல பார்த்தாரா? கோபாலபுரத்துல பார்த்தாரா? சரி சார், கோயத்தோட்டத்துல இருந்து ஸ்டாலின் வீட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ராகுல் காந்தி எப்படி அவர் பாப்பாரா? தோத்து போயிருக்காரு. ஒரே நிமிஷம், தோத்து போயிட்டார். ஸ்டாலினே தோத்து போவார், யாரும் எதிர்பார்க்கல. அவர் போய் நான் எதிர்பார்க்கலங்க, அந்த வருத்தத்தை பகிர்ந்தேன்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்க உடனே இவர் தான் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் மீடியேட்டரா இருந்தாரு. என்ன சார் சந்தேகம் எங்க இருக்கு? சும்மா லாமியா நெருப்பு புகையும். இதுல வந்து என்ன தெரியுமா, திமுக வந்து கிளியரா, அதுவும் சிவி சண்முகம் கூட சொல்லிட்டாரு,
பல எம்எல்ஏ சிவி சண்முகமே சொல்லிட்டாரா? ஆமா, அவங்க கிரெடிபிலிட்டி எல்லாம் நீங்க முழுசா கொடுக்குறீங்க. அவங்களுக்கான கிரெடிபிலிட்டி நீங்க நம்புறீங்க. சிவி சண்முகம் சொல்றது உண்மை சொல்றீங்க. பேபி சொன்னா கிரெடிபிலிட்டி கிடையாது சார். அவர் மறுத்துட்டாரு சார். அப்படி இல்லையே. அடுத்த நாளைக்கு உங்க டிஎம்கே பிரஷர் போடும்போது வளவளா கொழகொழான்னு பேசினாரு. கிளீனா அவர் என்ன சொல்லிட்டாரு சார்? கிளீனா அவர் என்ன சொன்னாரு? எங்களை கேட்டாங்க, நாங்க முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க பிரஷர் போட்டு அடுத்த நாளைக்கு வளவளா கொழகொழா ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்டாலின் பேபியை மிரட்டிருக்காரு. ஸ்டாலின் மிரட்டல, வேற யார்? நான் திரும்பி ஸ்டாலின் ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க மாத்தி சொல்லுங்கன்னு. இதுலயும் நான் சொல்றேன், எங்களுக்கு வந்து ஸ்டாலினுக்கு உடன்பாடு கிடையாது. ஸ்டாலினுக்கு ஆப்போசிஷன்ல உட்காரணுங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். திமுக இருக்கிற மற்ற அமைச்சர்கள் இங்க விஜய் வந்துட்டா திரும்பி நம்மளால வர முடியாதுன்னு ஸ்டாலின் செய்தி சொல்லப்படுது சார். அந்த செய்தி சொல்லப்படுது. யாருமே அதை உறுதியா சொல்லல. ஏபி அவரை கொண்டு ஜீவா சார் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து சர்டிபிகேட் போட்டு திருமாவளவனே எனக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுங்கிறாரு. அப்புறம் தகவல் தெரிவிக்கப்பட்டது இல்ல, தகவல் சொல்றாங்க. அரசியல் அப்படிதான் பேசுவாங்க. என்ன இதா எழுதுவாங்க? யார் ஃபோன் பண்ணி அவர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஆமா சொல்றாரு. ஏன் நிறைய எம்எல்ஏ சொல்லிட்டாங்க. யாரு சார்? அஇஅதிமுகலின் வந்த எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காங்க? எங்க வந்து துரோகி, எங்களோட திமுக எதிர்ப்பு தான் எங்க கொள்கை, அதை விட்டுட்டு அவரோட திமுகவோட அலையன்ஸ் வச்சாரு எடப்பாடி, அதனாலதான் நாங்க வெள்ளம் வந்தோம். இதை நீங்க நம்புறீங்க? அப்படியே நான் நம்புறேன். ஏன் நம்ப கூடாது? வேற எந்த, அதாவது விஜயோட அவங்க வந்து காரணம் பதவியோ அமைச்சரோ வாரியமோ பணமோ சோபாவோ காரணம் இல்ல. கொள்கை லட்சியம், எம்ஜிஆர் கொள்கை லட்சியத்துக்காகத்தான் அவங்க வந்து வந்தாங்க. நம்புறீங்க எடப்பாடி எதிர்த்து? நீங்க எல்லாம் தெரிஞ்சவரு, நீங்க அந்த அதிமுக சொல்ற கருத்தை அப்படியே நம்புறீங்க. நீங்க ஏதோ இருக்குல்ல, நீங்க ஒண்ணுமே இல்லங்கிறீங்கல்ல. சரி, அவங்க வந்தாங்களா, வர வைக்கப்பட்டாங்களா? அவங்கதான் அந்த காமராஜ். விஜய் போய் அவங்கள பாக்கல. விஜய் என்ன அடிப்படையில சிவி சண்முகத்தி எதுக்கு கூட்டணி கட்சியா? நான் பதில் சொல்லுங்க. என்ன அவர் என்ன பண்ணாரு? யாரெல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டாங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு. ஐஎம்எல் கட்சிக்கு போனாரு. முன்னாடியே போய் பார்த்தாரு சார். கொஞ்சம் இருங்க சார். ஃப்ளோர் டெஸ்ட்க்கு முன்னாடி போய் சிவி சண்முகத்தி வேலுமணியும் போய் சால்வ் போட்டாரு. அது என்ன? அது ஃப்ளோர் டெஸ்ட்க்கு அப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் போனார் சார். நீங்க செக் பண்ணிக்கங்க சார். ஃப்ளோர் டெஸ்ட்க்கு அப்புறம் யாருக்குன்னா நீங்க செக் பண்ணிக்கங்க. ஃப்ளோர் டெஸ்ட். சரி, விஜய் வந்து எடப்பாடியை போய் பாக்குறது சரியா, சிவி சண்முகத்தியும் வேலுமணியும் பாக்குறது சரியா? ஏன்னா அதுக்கு அந்த சமயத்துல யாரு என்ன ரூல்ஸ், யாரு ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டி மீட் பண்ணணும், பார்ட்டி மீட் பண்ணி சிஎல்பி லீடர் சூஸ் பண்ணணும், சிஎல்பி வந்து கொறடாவை சூஸ் பண்ணணும், கொறடா யாரு செக்ரட்டரி, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையாங்க. அதுக்கு முன்னாடியே சிவியும் அவரும் பிரிஞ்சுக்கிட்டாங்க. சிவி அவருக்காக சப்போர்ட் பண்ணாரு. சிவி அவர் சப்போர்ட் பண்ணதுனால போய் நன்றி சொன்னாரு. என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஓட்டு ஒருத்தம் போடுறான்னா எதிர்பார்க்காம. இதுக்கு பேர் குதிரை பேரம் யானை பேரம் கிடையாது. இது அனிதா ராதாகிருஷ்ணனும் எம்திமுகவும் ரிசைன் பண்ண, சேகர் பாபு சடனா ஃப்ளோர் டெஸ்ட் கான்செப்ட் வராது சார். அது வந்து நடந்தது. அதிமுக தலைமையில இருந்து அவங்க முடிச்சுக்கிட்டாங்க, கட்சியில இருந்து விலக்குனாங்க, எம்எல்ஏ பதவி தானா போயிருச்சு. அதுக்கப்புறம் கட்சியில சேர்ந்து அது 2010 2006 நடந்த ஆட்சி. அடுத்த ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது. அந்த நேரத்துல வந்து ஆட்சி எப்ப முடியும் போது அனிதா ராதாகிருஷ்ணனை மாத்தினது என்ன சொல்லுவீங்க? தொடர்பு இல்லையே. ஏன் இல்ல? இன்னைக்கு டிஎம்கே கேபினெட்ல கடைசியா இருந்த கேபினெட்ல பவர்ஃபுல்லா இருந்த பொசிஷன்ல எவ்வளவு திமுக அது 10-15 வருஷம் ஆச்சு சார். ஏவாவேலு, ரகுபதி, சேர் வந்து எத்தனை வருஷமா இருக்காங்க? செம்பா எப்ப வந்தாரு சார்? செம்பா 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரா? செந்தில் பாலாஜி 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரா சார்? இல்ல சார், அது சார் வர்றது வேற. ஒரு பெரும்பான்மைக்காக அந்த நேரத்துல எதுக்கு வந்தாரு? செந்தில் பாலாஜி ஹார்ஸ் ரைடிங்ல வரலையே சார். ஹார்ஸ் ரைடிங் பவர் தான் வந்தாரு. என்னது தலையில வந்து ரெட்டை. ஆமா சார், அவர் ஏடிஎம்கேக்காரர் தான். அத நம்ம மாத்துக்கிறது இல்ல. இருங்க சொல்றத கேளுங்க. அதையும் இப்ப அவங்க வர்றது எப்படி ஒத்துக்க முடியுங்கறேன்? இருங்க, இன்னைக்கு தளபதி தோத்ததுக்கு காரணமே அந்த ஏடிஎம்கே தான். நீங்க போய் ஒரு என்கிட்ட பேசுறதுக்கு பதிலா திமுக தொண்டன்ட்ட போய் கேளுங்க. சென்னையில சேகர் பாபு இல்லன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாருங்க. அது தனி. திமுக தோல்வி ஒரு பக்கம். குதிரை பேரம் நடக்கலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? குதிரை பேரம்னா நான் எம்எல்ஏ வாங்கி எனக்கு ஓட்டு போட சொல்றது.
எம்எல்ஏ முன்னாடியே உடைஞ்சிட்டா. அது எடப்பாடி கேஸுக்கு போயிருவேன்ட்டாரு. ஷெட்யூல் 10 படி கட்சித்தாவல் தடை சட்டம் கேஸ் போயிருவேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் போய் எடப்பாடிட்ட ஜாயின் பண்றாங்க. என்ன சார் கொஞ்சம் இருங்க சார். அந்த இப்ப எடப்பாடியே சரணம் ஏன் போயிருக்காங்க? எடப்பாடி தான் அங்க பொதுச்செயலாளர். இப்ப 50 பேர் ஏன் போயிருக்காங்க சார்? இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியும்ல, சட்டத்துக்கு பயந்து போயிருக்காங்க, தண்டனைக்கு பயந்து போயிருக்காங்க. இல்ல ஏன்னா சட்டத்துல வந்து ஜட்ஜு குடுக்கறது முன்னாடியே போயிட்டீங்க. சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா வெரி கிளியர்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் அமித்ஷா சொல்றதுதான் சுப்ரீம் கோர்ட் எழுத போகுது. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா கிளியர்லி சட்டத்துல இந்த தடையில் தாடு சட்டத்தான் எப்ப வரும்? நீங்க ஒரு உங்க ராஜீவ் காந்தி தான் சார் கொண்டு வந்தாரு. அதான் எப்ப உங்க ராஜீவ் காந்தி கொண்டு வந்தாரு. ராஜீவ் காந்தி அந்த சட்டத்துக்கு எதிராக நீங்களே பேசக்கூடாது. அது அப்படி இருங்க சார். எப்ப வரும்? எப்ப வரும்? எப்ப வந்து ஒரு சிஎல்பி லீடர் எலெக்ட் ஆன அப்புறம் தான் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி மெயின் பார்ட்டி. கொறடா இருக்கு சார். எடப்பாடிக்கு கொறடா இருக்கு. இல்லையே, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடா. அப்படின்னு நீங்க சார் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுற பொதுச் செயலாளர் எடப்பாடி தான். நம்மளுடைய தனிப்பட்ட அபிலாஷைலாம் வேற. இவங்க ரிபல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சார் இருங்க சார். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ஜெனரல் செக்ரட்டரியா பிஃபோர் எலெக்ஷன் போடுறது. சரி, இப்ப நான் சொல்றதை கேளுங்க. இப்ப எங்களுதுல வந்து ஏ ஃபார்ம் வந்து இவர் தான் கையெழுத்து போடுவாரு, செல்லப்பிரந்தைய கையெழுத்து போடுவாரு. ஒன்ஸ் எலெக்ட் ஆன அப்புறம் அவருக்கு ரோல் கிடையாது. எலெக்ட் ஆன அப்புறம் இதுதான் கான்ஸ்டிடியூஷன். எலெக்ட் ஆன அப்புறம் இந்த பார்ட்டி மீட் பண்ணணும். 47 பேர் மீட் பண்ணி எடப்பாடி தான் எங்க தலைவர், எங்களோட விப்பு யாரு, கொறடாங்கிறது விப்பு யாரு, டெப்டி லீடர் யாரு, ட்ரெஷரர் யாரு, ஒரு லெஜிஸ்லேட்டர் பார்ட்டிக்கு ஒரு லீடர், ஒரு டெப்டி. அது எடப்பாடிக்கு கிளீனா ஆல்ரெடி இருக்கு. இவங்க சொன்ன விஜயபாஸ்கர் பிரே வச்சிருக்காங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க. அங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முழுசா உட்கார்ந்து இருக்காரு. அவர் பேச்ச மறுத்து இவங்க பண்ணிருக்காங்க. சட்டத்துக்கு புறம்பா இவங்க வாக்கு. அப்படியே சார் கேஸ் போகுது. சிஎல்பி மீட்டிங்கே இல்ல சார். நீங்க சொல்ற மாதிரி தான் ஏன் சார் கேஸ் போயிருக்கு? எடப்பாடி மேல கேஸ் இல்ல, எடப்பாடி தான் இவங்க மேல கேஸ் போடுறாரு. கேஸ் கொடுத்திருக்காரு. ஜட்ஜ்மென்ட் கேஸை யாரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன் வாபஸ் பண்ணிட்டாங்களே? இல்ல ஏன் சொல்ற நீங்க ஏன் போறீங்க? ரெண்டு பேருக்கு என்ன பயம் வந்துச்சு? சிபி சண்முகம் இப்ப கூட என்ன சொல்லி இருக்கிறாரு? எடப்பாடி ஒழுங்கா நாள் இல்லன்னு தான் பேசி. ஒருத்தர் மட்டும் பேசியிருக்காரு. அவரோட சேர்ந்து எத்தனை பேர் பேசியிருக்காங்க? அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க சார். எடப்பாடி திட்டவங்க எல்லாம் எடப்பாடி போயிட்டாங்க. வேலுமணி என்ன சொல்றாரு? எனக்கும் அரசியல்ல நான் தனியா விலகிக்கணுங்கிறாரு. ரெண்டு பெரிய லீடர் அதுல, ஒன்னு சிவி சண்முகம், ஒன்னு வேலுமணி. மந்திரி பதவி இப்ப கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு, கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப எடப்பாடி போய் நம்ம கட்சி இதையாவது எனக்கு மனம் சரியில்லை நான் வெல்ல போறேன்னு சொல்றாரு. ரைட்டா? எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு வந்து எம்பி இல்லாதவங்க, பதவி இல்லாதவங்க, திருவள்ளூர்ல 3 வாட்டி எம்பியா இருந்து ஏடிஎம்கேவோட லீடரா இருந்தவர் வெல்ல போயிருக்கிறாரு, வேணுகோபால். அதே மாதிரி இன்னைக்கு நடராஜன் வெளில போயிருக்கு. அது அவங்க கட்சி பிரச்சனை சார். இதை விஜய் சாதகமா பயன்படுத்திக்கலாமா? அம்மா ஏன் பண்ணக்கூடாது? 300 இடத்துல இருந்து என் கட்சிக்கு வரான். அது ஒரு ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஒண்ணு. அப்ப திமுகவை எதிர்த்து தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாருங்கிறது பொய்யாயிருதுல. செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு அக்ரிக்கு வச்சுக்கிட்டு கூப்பா கிருஷ்ணனை வச்சுக்கிட்டு இவங்க ஊழல் ஒழிப்பு பேசுறாங்களா? என்ன சார் இத சொல்லி தானே சார் விஜய் என்ன சொன்னாரு? திமுக ஊழல் கட்சி, நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இதுவரை ஊழல்ல பிராக்டிஸ் ஆகி விமர்சனம் பண்ணி குற்றச்சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட எல்லாரையும் தான் கட்சி பக்கம் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு நான் தான் தூய சக்தி, ஊழலை ஒழிக்க போறேன். பின்னாடி செங்கோட்டையை இங்கிட்டு கூப்பா கிருஷ்ணன். இப்ப வேலுமணியை ஆதரவு ஏத்துக்கிறாரு. சிவி சண்முகம் இவங்க எல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்களா? விஜயபாஸ்கர் எல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்களா? திமுக எப்படி செந்தில் பாலாஜி மேல ரெக்ரூட்மெண்ட் கேஸ் திமுக அதிமுக மாதிரி கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா விஜய்? திமுக என்ன நீ பேசணும்? திமுக எது மாதிரி கட்சி? திமுக எது மாதிரி கட்சி சொல்ல விடு. செந்தில் பாலாஜி ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம் கேஸ் போட்டு கோர்ட் அவருக்கு தண்டனை கொடுன அப்புறம் என் கட்சிக்கு ஓடி வந்த அப்புறம் அந்த கேஸை வாபஸ் வாங்க பாத்தீங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அந்த கேஸ். அந்த கேஸ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா விஜய் என்ன சொன்னாரு? அது மாதிரி பண்ணலையா அவரு? எவ்வளவு விட்னஸ் போட்டு ஒரு 1000 பேரை விட்னஸா போட்டு அந்த கேஸே நடத்த முடியாம பண்ணி கொழ பண்ணி பண்ணதெல்லாம் யாரு? இப்ப பாஜகவை 15 நாளைக்கு முன்னாடி ஆதரித்த அதிமுகவினர் விஜய் கட்சிக்கு வர்றதுல காங்கிரஸ்க்கு எந்த அதிருப்தி இல்ல. எங்களுக்கு திரும்பி நான் சொல்றேன், கிரீஷ் சோடங்கர் சொன்னதை சொல்றேன். யாரெல்லாம் இப்ப வந்து பிஜேபியை எதிர்க்கிறாங்களோ, இப்ப எடப்பாடி வந்தாரா நாங்க ஏத்துக்க மாட்டோம். எடப்பாடி வேலுமணி வேற, வேற
வேலுமணி ஏத்துருக்கோமா நாங்க? ஃப்ளோர் டெஸ்ட்ல உங்களை ஆதரித்தவங்க அது ஓட்டு எப்படி வேணா போட நாங்களா கேட்டோம். சார் இது அவன் எனக்கு ஓட்டு போட்டா அந்த வெளில போவேன்னு சொல்லுவேனா? இந்த அது பைத்தியக்காரத்தனமா என்ன இருக்கு. எடப்பாடி மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க ஏன் எடப்பாடி தான் சார்? வித்தது. எல்லாரும் ஒண்ணு தானே சார்? எம்ஜிஆர் கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சு வித்தது யாரு? வேலுமணி கிடையாது, வேலுமணி எடப்பாடி கிடையாது, விஜயபாஸ்கர் கிடையாது, இதுக்கெல்லாம் தலைமை யாரு? அமித்ஷா இறங்க இவங்க யாரு ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல கலந்துக்கல. யாரு யாரு? தலைமை? SP வேலுமணி, சிவி சண்முகம், யாரு இவரு- தலைமை? யாரு தலைமை? எடப்பாடி தலைமை. இவங்க குழந்தைங்க. இவங்க எடப்பாடி சேர்ந்ததா? தான் பண்றாரு, இவங்க குழந்தைங்க. இவங்க இவங்களுக்கு கட்சியில விஜய் கட்சியில இருக்காங்களா? இப்ப நீங்க சொன்ன பேர்ல யாராவது ஒருத்தர் சரி, இப்ப விஜய் கட்சிக்கு சரி விடுங்க. விஜய் கட்சியிலே சேர்ந்திருக்காங்க எஸ்ஐக்கு சுப்பையா. அவங்க எல்லாம் வந்து விஜய் சொல்லக்கூடிய தூய சக்தி பட்டியல் வருவாங்க. எஸ்ஐக்கு சுப்பையா இப்ப சேர்ந்திருக்கக்கூடிய அவங்க எல்லாம் என்ன எஸ்கே சுப்பையா கேஸ்ல போட்டு கன்விக்ட் ஆகி ஜெயில எஸ்ஐக்கு சுப்பையா தூய சக்தி தான். தூய கேக்குறாங்க, சக்தி. தூய சக்தி தான். கேஸுக்கு அவர் என்ன சொல்லி இருக்காரு? கன்விக்ட் கரப்ஷன் சார்ஜ் வந்து கன்விக்ட் ஆனா சேர்க்க மாட்டேன்னு இருக்காரு. எஸ்கே சுப்பையா எந்த கேஸ்ல கன்விக்ட் ஆயிருக்கு? செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன்லாம் செங்கோட்டையன் கன்விக்ட் ஆகலையே. இப்போ ஜீவாக்கு பிடிக்கல, திமுக பிடிக்கல, தீகாக்கு பிடிக்கலங்கிறதுனால ஒருத்தர் கரப்ட் ஆயிட இல்ல. முடியாது. நான் அப்படி கரெக்ட் நான் சட்டப்படி பேசுறேன். சட்டப்படி யார் யார் சார்? செங்கோட்டையன் 3 வருஷம் இன்னைக்கு ஜெயிலுக்கு ஊழல் போனாரா? குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது யாருக்கு? செங்கோட்டையன் ஜெயில இருக்காரா? சார் ஜெயிலுங்கிறது கான்செப்ட் எல்லாம் கிடையாது. 3 வருஷம் அப்படி பார்த்தா பாஜக தலைவர்கள் யாருமே ஜெயில கிடையாது. எவ்வளவு குற்றச்சாட்டு பாஜக தலைவர்கள் யாராவது ஜெயில அப்ப இருக்காங்க? நான் சொல்றேன்ப்பா, ஏடிஎம்கேல ஜெயலலிதா ஜெயில இருந்தாங்க. ஆமா, கன்விக்டட் ஜெயலலிதா இருந்தா விஜய் கட்சியில சேர முடியாது. டிஎப்டேட்டா சேர முடியாது. ஆனா செங்கோட்டையன் சேரலாம். ஏன்னா அவன் கன்விக்ஷன் இல்லையே. ஜெயலலிதா ஜெயலலிதா தான் ஒரு கன்விக்ட். சக்தி. ஆமா, இப்ப இவன் சசிகலா வரலையா? 3 வருஷம் கன்விக்ட் ஆகி ஜெயில இருந்தவங்க தானே அவங்க. நீங்க எவ்வளவு வேணா ஜெயிக்கலாம், கோர்ட்டு கன்விக்ட் பண்ணிடுச்சு. குமாருக்கு எழுதின சட்டம் கரெக்டுன்னு சொல்லிடுச்சு. நீங்க அப்புறம் முத்துக்குமாரசாமி எப்படி வேணா வாங்கியிருக்கலாம். இல்ல, அது அது இந்த கணக்கு தான். மைக்கேல் கூனா எழுதின தீர்ப்பு கரெக்டான தீர்ப்புன்னு இப்ப சொல்லிடுச்சு. உங்க அமைச்சர் தாவைக்கா இல்ல, காங்கிரஸ் அமைச்சரே என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்எஸ்எஸ் டோன்ல பேசியிருக்காரு. ஆளுநருக்கு தான் அந்த அதிகாரம், முதலமைச்சர் கிடையாது. நான் பார்த்த விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காரு? நானும் பார்த்தேன் சார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்ன சொன்னாரு? நான் கேட்டேன். முதலமைச்சர் தான் இருக்கணும்னு சொல்லுவார், ஆளுநர் தான் இருப்பாருன்னு சொல்லல. அவர் சான்சலரா இருக்கிறவர் ஆளுநர் முதலமைச்சரை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீஃப் மினிஸ்டர் நீட் நாட் பி தி சான்சலர் ஆஃப் தி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் தமிழ்ல சொன்னார். எனக்கு தமிழ்ல எக்ஸாக்டா வராது. சீஃப் மினிஸ்டர் நீட் நாட் பி தி சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி. அதை நீங்களா இன்டர்பிரட் பண்ணி கவர்னர் இருப்பாருன்னு சொன்னீங்கன்னா அது உங்க தவறு. முதலமைச்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதே மாநில சுயாட்சிக்கு எதிரானது தானே சார்? இது ஆர்எஸ்எஸ் டோன் தானே. இருக்கக்கூடாதுன்னு சொல்ல சார், ப்ளீஸ் சார். அவர் என்ன சொன்னாரு? இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னாரு. ரைட்டா? எதனால சீஃப் மினிஸ்டர் வந்தாருங்கிறதையும் நான் சொல்றேன். ஏன்னா கவர்னர் வந்து ஃபைலில் வைஸ் சான்சலர் யாரும் இல்லாமல் யார் வைஸ் சான்சலராக இருக்கணுங்கிறதுல கையெழுத்து போடாமல் தாமதம் பண்ணி அப்புறம் வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து படுத்தி எல்லாம் பண்ணதுனால தான் இந்த தகராறு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி தீர்ப்புனா, கவர்னர் கோஆப்ரேட் பண்ணேன்னா சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம்னு சொல்லிட்டு. விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்கிறாரு? சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. கவர்னர் இருக்கணும்னு சொல்ல. ஏன் அப்படி மாத்தணுங்கிறேன்? என்ன மாத்த? அப்படி ஒரு மசோதாவை ஜெயலலிதாவும் கொண்டு வந்து ஸ்டாலின் காலத்திலையும் கொண்டு வந்து எங்க மாநில முதலமைச்சர் ஒரு ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் கான்செப்ட்ல கொண்டு வந்ததை ஆர்எஸ்எஸ் டோன்ல மாநிலங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஆர்எஸ்எஸ் டோன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து கவர்னர் தான் ஆகணும்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சர் ஆக வேண்டியது அவசியம் இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? நான் படிச்சவர் வேற ஏதாவது பண்ணலாம், அப்படி ஏதாவது இருக்கா? ஒரு படிச்ச பேரறிஞரை போடலாம், ஏன் போடக்கூடாது? இதுதானே சார் ஆர்எஸ்எஸ் பண்ணது. அப்ப படிச்சவன் யாரு? படிச்சவன் தான் ஆர்எஸ்எஸ் காரனா? ஆர்எஸ்எஸ் வந்து மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை பின்னுக்கு தள்ளிட்டு சூப்பர் சிஎம்மா கவர்னரையோ வேற யாரையோ கொண்டு ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி. நீங்க இப்ப திரும்பி காங்கிரஸ் அதான் சொல்றீங்க. இல்ல, கவர்னரை கொண்டு வந்து நாங்க உட்காத்தினோம்னா நீங்க சொல்றது சரி. கவர்னருக்கு பதில சீஃப் மினிஸ்டருக்கு பதில சீஃப் மினிஸ்டரை வேற யாராவது நாமினேட் பண்ணா தவறே கிடையாது. என்ன தவறு இருக்கு? இப்ப சீஃப் மினிஸ்டரே வந்து வேற ஒருத்தரை போட்டாருன்னா என்ன தவறு இருக்கு? தவறே கிடையாது. என்ன தவறு? சரி, இப்ப ராகுல் காந்தி கர்நாடகா இதுலலாம் இஷ்யூவா இருக்கு, பிஸியா இருக்காரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு சிஎம் சந்திப்பாரா? டெஃபினட்டா சந்திப்பாரு. அல்ல, நீங்க மாற்றுக்கிறதே வேண்டாம். பிஜேபிக்கு பயப்பட மாட்டாரு. நீங்க பயப்படவே மாட்டார். நீங்க கவலையே பட வேண்டாம். தமிழ்நாட்டுல பிஜேபி வராது. தமிழ்நாட்டுல பிஜேபி வராது. இல்ல, இப்ப பிஜேபி மறைமுகமா எதையும் வேணா அகில பாரதிய வித்யார்த்தி பவன் பாஜக மாணவர் அமைப்பு 1/2 மணி நேரமா சந்திச்சு பேசியிருக்காரு விஜய்.
கூட்டணி கட்சிக்காரங்க உங்களை கூட சந்திச்சு அவ்வளவு நேரம் பேச முடியாது. ஆர்எஸ்எஸ் காரங்க சந்திச்சு பேசியிருக்காரு. எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் என்ன வேணால் பேசு, எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்தார். ம். 3 வாட்டி எங்களால் ஜெயிச்ச திமுக சீஃப் யாரும் எங்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கும் வரல, ஐயுஎம்எலுக்கும் வரல. ரைட்டா? எங்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கே வந்தார். அதுதான் தன்னடக்கத்தை காட்டுது. இதுல என்ன சார் என்ன தன்னடக்கம்? யார் வந்து நீங்க வாலண்டியரா போய் இவ்வளவு தூரம் ஆதரவு தர்றீங்க, ஒரு நன்றி தெரிவிக்க வரமாட்டாரா? அப்போ நாங்கள் எங்களோட தானே, எங்கள் ஆதரவில் தானே 5 வருஷம் தூங்கின 5 ஒரு மைனாரிட்டி டிஎம்கே 5 வருஷம் இருந்தபோது கலைஞர் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாரா நன்றி கொடுக்கறதுக்கு? 5 வருஷம் எங்க டெல்லியிலே பேசி முடிச்சிட்டாங்க. டெல்லியில அதான் சொல்றாங்க. நீங்க கேட்டிருக்க வேண்டியதானே? இவிஎஸ் எல்லாம் கேட்டார்ல, நீங்களும் கேட்டிருக்க வேண்டியது. அத கேக்குறோம்ல. எப்ப 2006க்கு 2026ல கேக்குறீங்க. நீங்க இப்ப வந்து உங்க வயித்தறிச்சல் இப்பதானே காட்டுறீங்க. உங்க வயித்தறிச்சல் ஜீவா எது பக்கம் இருக்காரு வயித்தறிச்சல்ல காட்டுறீங்க. நான் பதில் சொல்றேன். வயித்தறிச்சல் இல்ல சார், 2006ல நீங்க பண்ணதை சோனியா காந்தி கலைஞர் பேசி முடிச்சிட்டாங்க. ஆமா, இப்போ ராகுல் உட்கார்ந்துட்டு நீங்க அப்ப 25 வருஷம் முன்னாடி தரலையே, விஜய் எங்களுக்கு தந்திருக்காரு. அப்ப உங்க பண்பாடை காட்டுது, கலைஞரோட பண்பாடை காட்டுது. அவர் வரல, அப்ப அவரோட ஏன் தொடர்ந்து கூட்டணியில இருந்தீங்க? அது இருந்தோம். அவரோட பண்பாடை இன்னைக்கு கலைஞர் காட்டினாரு. இவர் நன்றி, எல்லாரும் வந்து நன்றி காட்டுவாங்க. நீங்க கலைஞர் நன்றி காட்டுறாரு. உங்ககிட்ட கலைஞர் நன்றி காட்டல. உங்ககிட்டயே 120 சீட் வந்துருச்சுன்னா இவர் எதுக்கு அதிமுக வந்து ஆள் எடுக்கிறாருங்கிறேன். நான் வந்து அது அவரோட இஷ்டம் சார். அப்ப இடதுசாரிகளும் காங்கிரஸை விட அவர் கொஞ்சம் ஏடிஎம்கே ஆட்கள் வேணும்னு நினைக்கிறாரு. கிடையாது. இப்ப ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு கட்சிக்கு வந்தா நான் ஏன் சேர்க்க? அவங்க ரிசைன் பண்றதெல்லாம் இயல்பான நிகழ்வு. அப்ப இயல்பானது. இப்ப இவர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவரா பார்த்து வந்துட்டாரு. ஏடிஎம்கேயோட தலைமையோட பிரச்சனை. அதே மாதிரிதான் இங்கேயும் சார். இந்த மாதிரி 4 பேர் 15 நாள் எலெக்ஷன் முடிஞ்சு 15 நாள் அவங்க ரிசைன் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி எந்த அரசியலும் இல்ல. வரலாம், ராஜினாமா குடுக்குறாங்க, கீழே கட்சி கார்டு குடுக்குறாங்க. அப்ப எம்ஜிஆர் தலைமைச் செயலகத்துல பனையூர் அலுவலகமா சார்? ஜெயலலிதா என்ன சொல்றாங்க சார்? ஜெயலலிதா மினிஸ்டர் எல்லாம் போனபோது என்ன சொன்னாங்க? நான் பல மினிஸ்டர் கிரியேட் பண்ணுவேன், நான் நினைச்சவெல்லாம் மினிஸ்டர்னு சொன்னாங்கல்ல. இதே மினிஸ்டர் போனபோது அப்ப இந்த மீடியா பேசிச்சா? ஒரு கட்சியில இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு இந்த கட்சியில எந்த அரசியலும் இல்லன்னு. ஆமா, இவங்களும் அப்படிதான் பண்ணாங்க. எம்எல்ஏ போனாங்க, ரிசைன் பண்ணாங்க. நாங்க ஏடிஎம்கே இல்லைன்னாங்க, டிவிகேல சேர்ந்தாங்க. இதேதான் வந்து திமுகல வந்து ஏடிஎம்கே சேர்ந்த போது இதே மாதிரி ஜெயலலிதா இப்ப நீங்க பேசுற மாதிரி, நீங்க திமுக பிரதிநிதியா பேசுற மாதிரி அதே ஜெயலலிதா பிரதிநிதி கிடையாது. இங்க நடக்கிறது இன்னைக்கு சார். இப்ப நீங்க ரூலிங் கவர்மெண்ட் உங்களை பார்த்து பத்திரிக்கை கேள்வி கேட்கதா செய்யும். அன்னைக்கு ரூலிங் கவர்மெண்ட் பார்த்து ஜெயலலிதா கேள்வி கேட்டாங்க. இல்ல ஒரே நிமிஷம். இல்ல கேட்டாங்களே. இல்ல சார், ஜெயலலிதா கேள்வி கேட்டாங்க. அது இருக்கட்டும் சார். ஜெயலலிதா கேள்வி கேட்டாங்க. இதே பத்திரிகை ஜெயலலிதா இதே பத்திரிகையாளர்கள் வந்து என்ன தெரியுமா, 5 வருஷம் வந்து விசுவாசமா திமுக இருந்து வாலாட்டிட்டோம். புரியுதுங்களா? எல்லா பத்திரிகையாளர்களும் திமுகவுக்கு விசுவாசமா. பிஜேபி டோன்ல பேசுறீங்க. நான் பிஜேபி கேட்டாலே பிஜேபி காரங்க எங்களை பார்த்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக முத்திர குத்துவாங்க. நீங்களும் அந்த மாதிரி கேள்வி கேட்டா அப்படி கேள்வி இல்லையே. நீ என்ன கேள்வி கேட்டா, நான் ஜெயலலிதா கேள்வி கேட்டா அவங்களால தாக்க முடியல. தாக்க முடியல. ஜெயலலிதா ஜெயலலிதா கேட்டதையும் நம்ம சொன்னோம்ல. அன்னைக்கு ஜெயலலிதா பார்த்து ஜெயலலிதா கேள்வி கேட்டாங்கல்ல, இந்த மினிஸ்டர் எல்லாம் போனா பரவாயில்ல இருங்க. அதோட ஒண்ணு என்னன்னா, சரி இருக்க மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ்க்கு அநீதி இழைக்கப்பட்ட போது இதே மாதிரி 14 எம்எல்ஏக்கள் மந்திரிகளை வந்து பிஜேபி டிசைன் பண்ணிட்டு எங்க கட்சியில நிலுங்கன்னு சொல்லி பண்ணும்போது அதற்கு எதிராகவும் ஜீவா சகோதரர் மாதிரி பத்திரிகையாளர்கள் பிஜேபி ஹார்ஸ் ரைடிங் பண்ணுது, காங்கிரஸ் கட்சி அழிக்குதுன்னு பேசணும். அப்ப இனிச்சிச்சு. இப்ப நாங்க அதை கேள்வி கேட்டா நீங்க யாருன்னு கேக்குறீங்க. நீங்க அன்னைக்கு வந்து நான் திரும்பி நான் என்ன சொல்றேன், அன்னைக்கும் சட்டம் என்ன சொல்லிட்டு அப்ப பிஜேபி செஞ்சது சரி. சட்டம் அன்னைக்கு வந்து அவன்கிட்ட மெஜாரிட்டியே இல்லாம கவர்மெண்ட்ல ஃபார்ம் பண்ணிட்டான். இங்கே தான் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, பிஜேபியோட அமைச்சர் கவர்னர் என்ன சொன்னார், சட்டத்துக்கு புறம்பா நீங்கள் 118 பேரை எழுதி கொடுத்தாதான் 110, 19, 120 பேர் எழுதி கொடுத்துட்டோம். இதில் உண்மை என்ன தெரியுமா ஜீவா, திமுக தோத்துருச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக தோத்துருச்சு. யாரும் எதிர்பார்க்கல, முக்கால்வாசி பேர் எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஷபீர் எதிர்பார்த்தாரு, இவர் எடுத்தார், பெருமாள் மணி எதிர்பார்த்தாரு, கடைசியில் ஐபிசி சங்கர் எதிர்பார்த்தாரு. நான் எல்லாத்தையும் பேசினேன், உங்கள்கிட்டையும் பேசினேன். என்னால் 100 சீட்டுக்கு மேலே வரும்னு சொன்னது 3 பேர். ஒன்று பெருமாள் மணி, ஒன்று ஷபீர், இன்னொன்று வந்து சங்கர். இவங்க 3 பேரும் தான் 100 சீட்டுக்கு மேலே நிச்சயமாக வரும்னாங்க. வந்துருச்சு, எதிர்பார்க்க முடியல. இதில் என்ன நான் எதிர்பார்த்தேன்னா, நீங்கள் வந்து கிரேஷியஸாக இந்த தோற்று போயிடுச்சு, 6 மாதம் இவனுக்கு டைம் கொடுங்க,
6 மாதம் கழித்து என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். ஒரு அமைச்சரவையில் வந்து உட்காந்துருக்காங்க. இல்ல, நிர்வாக ரீதியான கேள்விகளை கொஞ்சம் இருங்க சார். குதிரை பேரம் இது எம்எல்ஏ 6 ஏன்னா கூட இருக்கிற அவர் வந்து என்ன பண்ணார், மினிஸ்டர் ப்ரெஷரில் சேர்ந்துக்கிட்டு ஏஐடிஎம்கேவோட சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து எப்படியாவது ஆட்சி அமைக்கணும்னு பார்த்தார்ல. பார்த்தாரு. நீ இல்லைங்களாம், நான் ஆமாங்களாம். புகை நெருப்பு இருந்தால் தான் புகை வரும். அப்போ நீங்கள் வந்து திமுக என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மெஜாரிட்டியை வச்சு எனக்கு ஆதரவு கொடுத்தவரே சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன்னு எனக்கு ஒரு அன்செக்யூரிட்டி வரலாம். அந்த இன்செக்யூரிட்டி வந்தோன்னா நான் இதை பண்ணியிருக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 6 மாதம் நாங்கள் உட்கார போகிறோம்னு சொல்லிட்டோம். நீங்கள் வாக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. இப்போ அன்னைக்கு உதயநிதி பெருந்தன்மையாக வாக் அவுட் பண்ணியிருந்தாருன்னு வைங்க. பெருந்தன்மையாக அன்றைக்கி வாக் அவுட் பண்ணியிருந்தாருன்னா மக்கள் ஓட்டு போட்டாங்க, 108 சீட்டு கொடுத்துட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. நீ வாக் அவுட் பண்ணு. வாக் அவுட் பண்ணால் 6 மாதத்துக்கு திரும்பி கவர்மெண்ட்டை கலைக்க முடியாது. அப்போ ஏன் இவன் குதிரை பையன் பேச போகிறான், அது பேச போகிறான்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடப்பாடியை கூப்பிட்டு நான் உன்னை சிஎம் ஆக்கட்டுமா, திரும்ப உன்னை சிஎம் ஆக்கட்டுமா அப்படின்னு பேசுறது உண்மைதானே? வந்து பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பாரு நம்புறீங்க? டெஃபினட்டா இந்துத்துவாவை பிஜேபி எதிர்ப்பாரு, காங்கிரஸ் பக்கம் தான் நிப்பாரு நம்புறீங்க? தொடர்ந்து ராகுல் காந்தி பக்கம் தான். திரும்பி நான் சொல்றது இதுதான், ஒரு கிறிஸ்தவனை, அதுவும் ஒரு லோவர் லெவல்ல பாஜக விரும்பாதது வேற. விஜய் வந்து பாஜகவை எதிர்ப்பாரா? டெஃபினட்டா எதிர்ப்பாரு. செய்தியாளர்களை சந்திப்பாரு. அது என்ன தெரியும், அது நீங்க அவளோட பர்சனல் சாய்ஸ். See that I cannot certain. I am not TVK. நான் TVK இல்ல. ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்பார்னா டெஃபினட்டா சந்திப்பாரு, டெய்லி பேசுவாரு. நான் டிவிகே ஆளாக இருந்தால் நான் டிவிகேக்கு பேசலாம், ரைட்டா? நான் டிவிகேவோட மெம்பராக இருந்து டிவிகேவோட ஸ்போக்ஸ்மேனாக இருந்தால் என் தலைவர் ப்ரெஸ்ஸை சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரான்னு பேசலாம். ஆனால் பிஜேபி எதிர்ப்பார் நம்புறீங்க? டெஃபினட்டாக எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை, அவர் எதிர்க்க போகிறார். ஓகே சார், இப்போ இந்த நேர்காணலில் பல்வேறு விஷயங்கள் நல்ல காரசாரமாக விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல உணர்ச்சி வசப்பட்டும் பல்வேறு தரவுகளோடு ரொம்ப விஷயங்களை தந்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.